வரவேற்கிறோம் அப்பா. கடந்த நாட்களிலே அநேக காரியங்கள் நாங்கள் கேள்விப்பட்டோம் அப்பா. விபத்துகள், ஆண்டவரே, மரணங்கள், துர்ச்செய்திகளை நாங்கள் கேள்விப்பட்டு இருக்கிறோம் அப்பா. ஆனாலும் இன்றைக்கு நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு, உம்முடைய அன்பு ராஜா. உம்மை உயர்த்துகிறோம். அந்த தேவ பிரசன்னத்தை உணர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படிக்காக கர்த்தரோடு கூட கொஞ்ச நேரம் பேசுங்க பார்க்கலாம். அப்பா, எல்லா காரியத்திலும் ஆண்டவரே எங்களை நீர் பாதுகாத்தீங்க, நீங்க நன்மை செய்தீங்க, நீங்க உதவி செஞ்சீங்க. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா. உம்முடைய சுத்த கிருபைக்காக நன்றி, நீர் கொடுத்த ஜீவனுக்காக நன்றி. அப்படி யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். இந்த நாளிலே நம்மளுடைய ஜீவன் இல்லைனா அவருடைய ஆலயத்தில் நம்மளால துடிக்க முடியுமா? வந்திருக்கிறவளை நம்மளால பார்க்க முடியுமா? இந்த நாளை நம்மளால கண்டிருக்க முடியுமா? முடியாதல்லவா? அவர் கொடுத்திருக்கிற ஜீவனுக்காக நன்றி செலுத்தி ஆண்டவருக்கு நன்றியோடு கூட நீ நல்லவா, நீ நல்லவா, நீ நல்லவா. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும், ஹல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும், நீங்க செஞ்ச நன்மைக்காக கர்த்தர் செய்த ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே, ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் நாம மகிமைப்படும்படிக்காக அப்பா, நீங்க கொடுத்த ஜீவனுக்கு நன்றி, உமக்கு நன்றி. நல்ல வாயை திறந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, நன்றி, உம்மை துதிக்கிறோம். என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகுழியில் இருந்து
நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. இளமை கழுகை போல புதிதாக்கி, இளமை கழுகை போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. நாம் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த ஒரு நாளும் மறவாதே. ஜீவன் தந்த நீ அன்பு கொண்டு பாவம் நீங்கிட. ஜீவன் தந்த நீ அன்பு கொண்டு பாவம் நீங்கிட. உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தி. உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தி. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. இருளில் அதிகாரம் இறக்கி விட்டி, இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டி. இருளில் அதிகாரம் அகற்றி விட்டி, இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டி. உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக வைத்து கொண்டி. உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக வைத்து கொண்டி. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. செலுத்துவோமா? நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே,
நீர் வாக்கு மாறாதவர், நன்மைகள் செய்கிறவரே, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி நன்றி அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. 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 நன்றி தகப்பனே, நன்மை நன்மைகள் ஏராளமான கிருபைகள், ஏராளமான தயவு கடந்த நாட்களில் ஆண்டவர் நமக்கு செய்தார் அல்லவா. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை குற்றங்களை நோய்களை நீக்கினாரே.
விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு இயேசப்பா, நீ செய்ய நினைத்ததை ஒருவனும் தடை செய்ய முடியாது. எந்த ஒரு எதிரியும் எங்களை தடை செய்ய முடியாது. எந்த ஒரு அதிகாரத்துக்கும் ஆண்டவரே தடை செய்ய வல்லமை இல்லை. சர்வ வல்லமை உள்ளவர். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. உடன்படிக்கையின் தேவன் உம்மையில் உடன்படிக்கையின் தேவன் உம்மையில் இந்த ஆவிக்கு நான் பொய் சொல்லு என்று சொல்லி இந்த ஆவிக்கு நான் பொய் சொல்லு என்று சொல்லி நிறைவேற்றி மறவாமல் நினைப்பவரே இசையா. நிறைவேற்றி முடிப்பவரே மறவாமல் இசையா. நிறைவேற்றி முடிப்பவரே திரும்ப சொல்ல மறவாமல் மறவாமல் இசையா. நிறைவேற்றி முடிப்பவரே நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்கு நிறைவேற்றுவி. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. சொன்னதை செய்து முடிப்பீர். நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் சொன்னதை முடிப்பீர். நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் என் கையை கொண்டு நீரோட என் கையை கொண்டு என் கையை மறவாமல் நினைப்பவரே இசையா. நல்ல விசுவாசத்தோட அறிக்கை பண்ணியப்பா, என்னை நீ ஒரு நாள் மறக்கல, ஒரு நாள் எங்களை மறந்து போகல. நான் பாதாளத்தில் விழுந்தாலும் என்னை தூக்கி நிறுத்துகிற ஒரு கரம் உண்டு. நான் விழுந்தாலும் கரம் பிடிக்கிற ஒரு கரம் உண்டு. என்னை மறக்காதீங்க, என்னை விட்டு விலகாதீங்க. ஹalleluya. இசையா. நீ நல்லவா. சொல்லுங்க பார்க்கலாம். மறவாமல் நினைப்பவரே இசையா. மறவாமல் நினைப்பவரே இசையா. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. திரும்படி நம்ப பண்ணின நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை
தான் நம்மளால நம்ப முடியும். மனிதர்கள் பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் நமக்கு ஒரு ஆசையா இருக்கும், தவிர நம்மளால நம்ப முடியாது. நிறைவேறுனா நம்ப முடியாது. நம்ம படைத்த தேவன் நம்ம பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், இந்த வார்த்தை தான்ப்பா என்னால நம்ப முடியும், இதுதான் ஜீவன் உள்ள வார்த்தை, எனக்கு ஜீவன் கொடுத்து ஆண்டவரே என்னையே வாழ வைப்பிறானா. ஆண்டவரே நீ சொல்லுகிற வார்த்தையில ஜீவன் உண்டு, நீ சொல்லுகிற வார்த்தையில வல்லமை உண்டு. என்னால முழு நம்பிக்கையோட நிச்சயமா தைரியமாய் சொல்ல முடியும், ஏசப்பா உம்முடைய வார்த்தை நம்ப முடியும், உம்முடைய வார்த்தை நம்ப முடியும். ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே, நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே, நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே, சொன்னதை செய்து முடிப்பே, நீ முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டேன், சொன்னதை செய்து முடிப்பே, நீ முடித்து தீர்க்கும் கைவிட மாட்டேன், என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்று, விசுவாசத்தோடு சொல்லாமா, என் கையை ஆண்டவரே வெறுமையான கரமாப்பா, ஒன்னுத்துக்கும் உதவாத ஒரு கரம் ஆண்டவரே. ஆண்டவரே நீரோ குயவன் அப்பா, ஆண்டவரே உம்முடைய கரத்திலே உருவாக்க முடியும், ஆனா எங்களுடைய கரத்துல ஒண்ணுமே இல்லை. எந்த ஒரு டேலண்டோ, எந்த ஒரு மேன்மையோ, எந்த ஒரு உயர்வோ, எந்த ஒரு அதிகாரமோ ஏதும் இல்லை. இந்த வெறுமையான கரத்தை, இதே கரத்தினாலே நான் என்ன செய்தனோ நீங்க என்ன செய்ய சித்தமா இருந்தீரோ, இதே கரத்தில் ஆண்டவரே நீ செய்வீர். இதே கரம் பெற்றுக்கொள்ளும் ஒரு நாள் இந்த கரம் தான் ஏந்தி நின்றது. அநேக பேருடைய முகத்தை, அநேக பேருடைய ஆண்டவரே வார்த்தைக்கா இந்த கரம் கையேந்தி நின்ற இந்த கரத்துல உம்முடைய வார்த்தையை நம்பி விசுவாசிக்கும் போது ஆண்டவரே இந்த கரம், இந்த வெறுமையான கரம் ஆண்டவரே பிடிக்க முடியாத அளவுக்கு பெரும் ஆசீர்வாதத்தை, பலத்த ஆசீர்வாதத்தை, பலத்த நன்மை ஆண்டவரே பெருக செய்கிற தேவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அப்படியே விசுவாசித்து கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்த ஆரம்பிங்க பார்க்கலாம். ஆண்டவரே என்னை கொண்டு நீர் என்ன செய்ய நீ சித்தமா இருந்தீரோ, ஒருவேளை ஆண்டவரே நான் பண்ணின பொருத்தனை ஆண்டவரே காலங்கள் மாறின போது நான் மறந்தாலும் மறவாத கர்த்தர் இதே கரத்தினாலே நீ செய்வீர். நீ சொன்ன வார்த்தை செய்து முடிக்கிற வரைக்கும் நீர் ஆண்டவரே உறங்குவதில்லை, நீ தூங்குவதில்லை. நன்றி, நன்றி. என் கையை கொண்டு நீ துவங்கினதெல்லாம் என் கையை நிறைவேற்று. அர்ப்பணிக்கலாமா? எல்லாரும் முழுகாலிட்டு ஆண்டவர் சமூகத்துல என்னை தாழ்த்துகிற ஆண்டவரே, என்கிட்ட எதுவுமே இல்லை ஆண்டவரே, நீ கொடுத்த ஜீவனும் நீங்க நினைச்சா ஒரு நொடியில் ஆண்டவரே இந்த பூமியை விட்டு பின்னால பிரிய முடியுமாப்பா? இந்த பூமி என்னால பார்க்க முடியாத மறைக்கு ஆண்டவரே என் கண்கள் மூடப்படும். ஆனாலும் இந்த நாளிலே கூட உம்முடைய கண்கள் என்னை கண்டது, உம்முடைய காரியம் என்னை பெரியவனாய் மாற செய்தது. என் விளக்கை கத்தனீர் ஆண்டவரை ஏற்றினீ, என் இருளை கத்தனீர் அகற்றினீ. உமக்கு நன்றி, நன்றி. இரண்டு கரங்களை உயர்த்தி மறவாமல் நினைப்பவரே இயேசுயா,
தேவனாகிய கர்த்தர் அவர் உன்னோடனே கூட இருக்கிறார். நான் மோசையோடு கூட இருந்தது போல கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் திகைக்கிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகை போல சட்டைகள் அடித்து உயர, நம்மளை கர்த்தர் உயர எலும்ப பண்ணுகிற ஒரு நாள் வரும். நம்மளை கர்த்தர் தாமே மலை மேல இருக்கிற பட்டணத்தை போல பிரகாசிக்கிற ஒரு நாள் வரும். ஹல்லேலூயா. கழுகை போல உயர எலும்ப ஒரு நாள் வரும். பண்ணை மரத்தை போல செழித்தோங்கி வளர உயர்ந்து நிற்கிற ஒரு நாள் வரும். அந்த நாளுக்காக எத்தனை பேர் காத்திருக்கிறீங்க? நன்றி அப்பா, உமக்கு நன்றி. நான் ஒன்னு பிடித்துக் கொள்கிறப்பா, எல்லோருடைய வார்த்தைகளுக்கு ஆண்டவரை நான் செவி சாய்க்காதபடிக்கு நான் மௌனமாக இருந்தாலும் உம்முடைய சத்தத்தை நான் கேட்க, ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை நான் கேட்க உதவி செய்யுங்க அப்பா. என்னோடு கூட பேசுங்க, எங்களோடு கூட பேசுங்க அப்பா. அப்பா, அதுக்காக தான் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. மனிதருடைய சத்தத்தை கேட்கும்படிக்காக நாங்கள் ஆண்டவரே புலம்புவதற்காக அல்ல ஆண்டவரே. நீங்க என்னோடு கூட பேசணும். நல்ல வாயத்தை ஆண்டவரோடு கேளுங்க பார்க்கல. என்கிட்ட பேசுங்க அப்பா, என்னோடு கூட பேசுங்க. என்னை தொடுங்க, என் பலவீனங்கள் நீங்கணும், என் காயத்தை ஆற்றுங்க, என் வறுமை மாறணும் ஆண்டவரே. என் போராட்டத்துக்கு ஆண்டவரே அப்பா ஒரு முடிவை கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நல்லவா, நீ நல்லவா, நீ நல்லவா. நன்றி. கடைசி ஒரு முறை நீ நம்ப பண்ணின நிச்சயம் நீ நிறைவேற்றுவீர், நீ நிச்சயம் நீ நிறைவேற்றுவீரப்பா. நாங்கள் நம்புகிறோம், உம்முடைய வார்த்தையை நாங்கள் பிடித்துக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வேத வசனத்தை நாங்கள் பிடித்துக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய விசுவாசத்தை ஆண்டவரே பிசாசானவன் தொடாதபடிக்கு எங்களை சுற்றிலுமாய் ஆண்டவரே உம்முடைய வேலியை நீர் அடைத்து எங்களை பாதுகாத்துக் கொள்வீரால் நாங்கள் உம்முடைய ஆண்டவரே ஆளுகைக்குள்ளாய் நாங்கள் நிற்க உதவி செய்யுங்கப்பா. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் இயேசு மூலமாய் இருக்கிற ஜீவனு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.